சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இது உங்கள் ஸ்பாக்ஸ் அகாடமி. நான் உங்கள் சரவணன். 2021 ஜனவரி 3ஆம் தேதி நடக்க இருக்க குரூப் 1 பிலிமினரி எக்ஸாமை இந்த கடைசி 30 நாளில் எப்படி நம்ம கிராக் பண்ண அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரூப் 1 எக்ஸாம் ஏப்ரலில் நடக்க வேண்டியது. இது போஸ்ட்போன் ஆகி நெக்ஸ்ட் இயர் ஜனவரி 3ஆம் தேதி தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு லாங் கேப் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும். இதில் எல்லாருமே நியூ பார்ட்டிசிபேட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா சிலபஸ் மாறி இருக்கு, புக்கும் நமக்கு மாறி இருக்கு. ஸோ இந்த 30 நாளை நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் பயன்படுத்தியிருக்கலாம். இந்த கடைசி 30 நாள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு முக்கியமான கோல்டன் 30 டேஸாக தான் இருக்கும். இந்த 30 நாளில் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ப்ரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த 30 நாளை எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கிறது அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த குரூப் 1 எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் ஃபர்ஸ்ட் ஒரு 10 யூனிட் இருக்கும். அதை நம்ம 9ஆக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். முதல்ல பொது அறிவு இருக்கு, ரெண்டாவது நடப்பு நிகழ்வுகள், மூணாவது டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்திய புவியியல், நான்காவது டாபிக் இந்திய வரலாறு பண்பாடு, இந்திய தேசிய இயக்கம், ஐந்தாவது டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்திய ஆட்சியியல், ஆறாவது டாபிக் இந்திய பொருளாதாரம், ஏழாவது டாபிக் யூனிட் 8ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய பண்பாடு வரலாறு மரபு, அதே போல சமூக அரசியல் இயக்கம், எட்டாவது டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யூனிட் 9 தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி நிர்வாகம், 9வது டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்டிடியூட் கணிதம் இருக்கும். இந்த 9 டாபிக் இந்த 30 நாளில் நம்ம படிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் ரொம்ப டஃப் தான். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த குரூப் 1 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 200 கேள்விகள் கேட்பாங்க இல்லையா. இந்த 200 கேள்விக்கு நம்ம 200க்கு 180 190 எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஃபிக்ஸ்டு டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 140 ப்ளஸ் நீங்கள் எடுத்தாலே குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸுக்கு நீங்கள் போகலாம். இந்த 140 எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்டடி பிளான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 9 டாபிக் இருக்கு இல்லையா, இந்த 9 டாப்பிக்கை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டாப் 6 டாப்பிக்காக மாற்றுறோம். ஓகேவா. இந்த டாப் 6 டாப்பிக்கில் நம்ம முதல்ல ஒரு 4 முக்கியமான பாடத்தை படித்தாலே நம்ம இந்த டாப் 6 பாடங்களை கவர் பண்ணிட முடியும். இந்த 4 டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்திய புவியியல், இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு, இந்திய ஆட்சியியல், இந்திய பொருளாதாரம். இந்த 4 டாபிக் ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த 4 டாப்பிக்கை நீங்கள் படிக்கும் பொழுது எங்கெல்லாம் தமிழ்நாடு தொடர்பான பாடங்கள் இருக்கோ அதையும் நீங்கள் சேர்த்து படிச்சீங்கன்னா யூனிட் 8 and 9 ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ ஏற்கனவே புவியியல், பொருளாதாரம், வரலாறு, இந்தியன் பாலிட்டி, இந்த 4 ப்ளஸ் யூனிட் 8 and 9 இதோட கவர் ஆகும். ப்ளஸ் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அடிஷ்னலாக படிக்க வேண்டியிருக்கும். இந்த 6 சப்ஜெக்ட்டுமே நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே கிட்டத்தட்ட 140 உங்களால் கிராஸ் பண்ண முடியும். ஸோ அந்த 4 டாபிக் 6 டாப்பிக்லேருந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த மார்க் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்தோம் ஃபர்ஸ்ட் புவியியல்ல நம்ம 20 கேள்விகள் எதிர்பார்க்கலாம். அதே போல ஹிஸ்டரியிலேருந்து 25 கேள்விகள் எதிர்பார்க்கலாம். இந்திய ஆட்சியிலேருந்து ஒரு 20 கேள்விகளும், இந்திய பொருளாதாரத்திலேருந்து ஒரு 20 கேள்வியும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போல புதுசாக சேர்த்துருக்கக்கூடிய யூனிட் 8 and 9 நம்ம 45லேருந்து 50 கேள்விகளை எதிர்பார்க்கலாம். அதே போல் நடப்பு நிகழ்வுகள்லேருந்து ஒரு 20 கேள்விகளை எதிர்பார்க்கலாம். மொத்தம் இந்த 7 டாபிக்லேருந்து நம்மளுக்கு மொத்தமாக 145லேருந்து 150 கேள்விகள் கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. மீதி இருக்கிற அந்த 50 கேள்விகளில் 25 கேள்விகள் நிச்சயமாக ஆப்டிடியூட் இருக்கும். மீதி 25 அறிவியல் இருக்கும். ஏன்னா அறிவியல் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட், அதை கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த 30 நாட்களில் கோல்டன் 30 டேஸில் நீங்கள் இந்த 6 டாபிக் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இதை மட்டுமே படித்தாலே 145 எடுக்கலாம். ஸோ இந்த 145 எடுக்கிறதுக்காக ஸ்பாக்ஸ் அகாடமி இந்த ஒரு மாதம் உங்களுக்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த டாப்பிக்லேருந்து லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என்னென்ன டெஸ்ட் அப்படிங்கிறத இந்த ஸ்லைடில் பார்க்கலாம். முதல் ஞாயிற்றுக்கிழமை அதாவது வர 6/12/2020 புவியியல் பாடத்திலிருந்து உங்களுக்கு லைவ் டெஸ்ட் இருக்கும். ஓகே, குவிஸ் மாதிரி இருக்கும்.
அதே போல் அடுத்த வாரம் வந்து உங்களுக்கு இந்திய பொருளாதாரம் இருக்கும். அதுக்கு அடுத்த 3வது வாரம் வந்து இந்திய ஆட்சிகளும், 4வது வாரம் வந்து வரலாறு இருக்கும். இந்த 4 வாரத்துலையும் வெறும் ஜாகிரபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் மட்டும் இல்லாமல் யூனிட் 8 and 9 கவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு 10 கேள்விகள் அதோட சேர்த்துருக்கோம். ப்ளஸ் இதை தவிர்த்து இந்த ஒரு வருஷம் இருக்கு இல்லையா, 2020 முழுக்க ஜனவரியிலேருந்து நவம்பர் மாதம் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வீக் வந்து முதல் 3 மாதம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், அது போல் ஒவ்வொரு 3 மாதமாக பிரித்து நம்ம வந்து 4 வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டோட்டலாக இந்த என்டையர் இயர் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை நம்ம வந்து ஃபுல்லாக இந்த ஒரு மாதத்தில் 4 வாரத்தில் முடிக்கிறதுக்கான பிளான் இருக்குது. ஸோ இந்த பிளானை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக 140+ உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு இருந்தாலும் ஓகே, இந்த 30 டேஸ் உங்களுக்கு கோல்டன் 30 டேஸ் தான். ஓகே, அதனால் அதை வந்து மறக்காமல் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து படிங்க. ஸோ குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஸ்பார்க்ஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.